தோழர்களே, இன்னைக்கு டே 4 ஆஃப் ஷேரிங் மை டிசைனிங் ஜர்னி வித் பீப்பிள். இன்னைக்கு என் மூளையை தெறிக்க விட்ட ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுமார் ஒரு வார காலத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் தான் கடந்த ஒரு வாரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்வலாக லோகோ ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறேன்னா கிளைண்ட் கிட்ட இருந்து இன்புட்ஸ்லாம் வாங்கிட்டு நான் ஒரு டிசைன் பண்ணி அனுப்புவேன். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுலேருந்து அப்படியே டிசைன் டெவலப் ஆகும். செகண்ட் இல்லைனா தேர்ட் லோகோவில் கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. ஸோ அப்படியே அந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிடும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7 டிசைன் பண்ணியிருப்பேன். 7மே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால் நானே மூளைக்கு நேற்று பிரேக் விட்டேன். ஸோ மறுபடியும் இன்னைக்கு ஆரம்பிக்கணும். இந்த லோகோக்கு ஸ்கெச்சிங் மட்டுமே 4 பக்கம் பண்ணியிருப்பேன் டிசைனர்ஸ். ஹோப் இன்னைக்காவது டிசைன் ஓகே ஆகும் நம்புவோம். ஸோ அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். என்னடா பேசிட்டே இருக்க, டிசைனை காமிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போதைக்கு காமிக்க முடியாது. இந்த லோகோவை முடிச்சு கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்ட பிறகு அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா இதோட ப்ராசஸை இன்னும் டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி என் ஜேர்னியில் வர ப்ராஜெக்ட்ஸை டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. இந்த டிசைனை முடிச்சு அனுப்புவோம். கிளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்றதை நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இத்திரோன்னு இந்த vlog இனிதே முடிவடைகிறது. ஹாப்பி டிசைனர்ஸ் தோழர்களே.